உங்கள் குழந்தைகளை ஆளுமை மிக்கவர்களாக மாற்ற இந்த விஷயங்களை கற்றுக் கொடுங்கள். வார்த்தைகளின் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுங்கள். ஒவ்வொரு வார்த்தையும், பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அவர்கள் யார் என்பதை வெளி உலகுக்கு சொல்லிவிடும். வார்த்தைகளை நம்மை பற்றிய மற்றவர்களின் எண்ணங்களுக்கும் காரணமாக அமையும் என்பதை கற்றுக் கொடுங்கள். எதையும் செய்யும் முன்னர் சிந்திக்க கற்றுக் கொடுங்கள். ஒரு செயலை செய்ய முன்னர் அதன் விளைவு என்னவாக இருக்கும் என்று சிந்திக்க கற்றுக் கொடுங்கள். அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் எந்நேரமும் பகுத்தறிவுடன் செயல்பட கற்றுக் கொடுங்கள். தோல்விகளை கையாள கற்றுக் கொடுங்கள். வெற்றியை போலவே தோல்வியும் வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். தோல்வி என்பது முடிவல்ல, அது அடுத்த கட்டத்திற்கான படிக்கட்டு என்பதை சொல்லிக் கொடுங்கள். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்றுக் கொடுங்கள். தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் குழந்தையை யாராலும் எளிதில் கையாளவோ அல்லது ஏமாற்றவோ முடியாது. உணர்ச்சிகளில் மட்டும் தாங்கி முடிவெடுக்காமல் இருக்க சொல்லிக் கொடுங்கள். பொறுமையும் நிதானத்தையும் கற்றுக் கொடுங்கள். பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு ஆயுதம். தனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாகவும் நிதானமாகவும் காத்திருக்க கற்றுக் கொடுங்கள். கண்களை பார்த்து பேச கற்றுக் கொடுங்கள். கண் தொடர்பு என்பது மரியாதையின் முதல் அடையாளம். கண்களை பார்த்து பேசுவது மரியாதையுடன் நம்பகத்தன்மையும் அதிகரிக்கும். பாகுபாடின்றி மனிதர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏழை, செல்வந்தன், படித்தவன், பாமரன் என்று பாகுபாடின்றி சக மனிதர்களை மனிதர்களாக மதிக்க கற்றுக் கொடுங்கள். யார் யாராக இருப்பார்கள் என்பதை காலம்தான் தீர்மானிக்கும். தவறுகளை ஒப்புக்கொள்ள கற்றுக் கொடுங்கள். மனிதனாக பிறந்த எவரும் தவறு செய்வது இயல்பு என்பதை சொல்லிக் கொடுங்கள். ஒரு புத்திசாலி தனது தவறை ஏற்றுக்கொள்வார், அதை திருத்திக் கொள்வார். அது அவர்களின் நேர்மையையும் பொறுப்புணர்வையும் அதிகரிக்கும். பேசுவதற்கு முன்பு கவனிக்க கற்றுக் கொடுங்கள். ஒரு சிறந்த பேச்சாளராக உருவாவதற்கு முன் சிறந்த கேட்பாளராக இருப்பது அவசியம். பிறர் கூறுவதை கூர்ந்து கவனிக்கும் போதுதான் நாம் என்ன பேச வேண்டும் என்ற முழுமையான புரிதல் ஏற்படும். நன்றி உணர்வுடன் வாழ கற்றுக் கொடுங்கள். நன்றி உணர்வு என்பது பலவீனம் அல்ல, அது மற்றவர்களை உங்களுக்கு மீண்டும் உதவ தூண்டும் ஒரு விஷயம் என்பதை கற்றுக் கொடுங்கள். இல்லை, முடியாது என்று தைரியமாக சொல்ல கற்றுக் கொடுங்கள். தவறான விஷயங்கள் அல்லது தங்களுக்கு ஒத்துவராத சூழல்களுக்கு தீர்க்கமாக இல்லை, முடியாது என்று சொல்லும் தைரியத்தை கற்றுக் கொடுங்கள். அது அவர்களை தவறான வழி நடத்தல்களில் இருந்து, தேவையற்ற அழுத்தங்களில் இருந்தும் பாதுகாக்கும். பாட புத்தகங்களுக்கு வெளியேயும் கற்றுக் கொடுங்கள். பள்ளி பாட புத்தகங்களை தாண்டி பொது அறிவு மற்றும் உலக நடப்புகளை சொல்லிக் கொடுங்கள். அவர்களாகவே அவற்றை தேடி படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்துங்கள். குழந்தைகளுக்கு கல்வி அறிவு மட்டும் அல்லாமல் ஆளுமை மிக்கவர்களாக மாற்ற இந்த விஷயங்களை நாம் கற்றுக் கொடுப்போம், பெற்றோர்களான நாம். நன்றி, வணக்கம்.